வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அதிமுக பிரமுகரும் பிரபல தொழிலதிபருமான ஆற்றல் அசோக்குமார் 3000 மாணவர்களின் பெற்றோரை ஏமாற்றி 40 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளியின் புதிய நிர்வாக குழு அளித்திருக்கும் புகாரில் அசோக்குமார் மீது 3 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளியில் ஒரே ஆண்டில் 50 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கடந்த 20 ஆண்டுகளில் பெரும் மோசடி நடந்துள்ளதா? சென்னையில் ஐடி நிறுவன பெண் ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதலனுடன் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வந்த இளம்பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? திருப்பூர் அருகே நகைக்கடை உரிமையாளர்களிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்து மிரட்டி நகை பணம் பறித்த கல்லூரி மாணவி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். ராங் கால் மூலமாக தொழிலதிபர்களுக்கு வலை விரித்து பணம் பறித்த கும்பல் சிக்கியது எப்படி? ராஜஸ்தானில் வாடிக்கையாளர்கள் வங்கியில் வைத்திருந்த வைப்புத் தொகையை திருடிய இளம்பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கி பாஸ்கர் சினிமா பாணியில் வங்கியில் இருந்து பணத்தை திருடி பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணக்காரராக முயன்ற பெண் சிக்கியது எப்படி? தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு கைதாகியுள்ள அதிமுக நிர்வாகிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மதுரையைச் சேர்ந்த காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர், தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் ஆகியவர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி கும்பலுக்கு போலீசாரை உதவி அடுத்தடுத்து சிக்குவதன் பரபரப்பு பின்னணி என்ன? கன்னியாகுமரியில் வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாடகைக்கு வீடு கேட்பது போல நடித்து கைவரிசை காட்டிய பெண்கள் சிக்குவார்களா? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.